வணக்கம் உறவுகளே, சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் சமகால அரசுக்குள் நிகழ்ந்தேறியிருக்கின்ற பாரிய நிதி மோசடி தொடர்பாக உரையாற்ற இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். தையிட்டி அளவீட்டு சர்ச்சைகள், அதிகாரிகளின் விளக்கங்களில் முரண்பாடுகள் காணப்படுகின்றனவா? பொதுமக்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள். கருத்து கணிப்புகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் தமிழக தேர்தல் நிலவரங்களில் திருப்புமுனையாக மாறப்போகிறதா இம்முறை இடம்பெற்றிருக்கின்ற தேர்தல் குறித்த விடயங்களைத்தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். உரையாடல்களுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்ற விடயங்களாகவும் இவைதான் காணப்படுகின்றன. கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஆஸ்திரேலியாவிற்கு செலுத்தப்பட இருந்த கடன் தொகை சுமார் 2.5 அமெரிக்க மில்லியன் டாலர்கள் காணாமல் போன விவகாரம் இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணைகளின் பிரகாரம் ஆளும் கட்சிக்கு அது ஒரு தலையீடியாக மாறியிருக்கிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பல்வேறு செயற்பாடுகளிலே பல எதிர்க்கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் இடம்பெறுகின்ற அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இதே நேரத்திலே குறித்த இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்திலே விளக்கம் அளிக்க இருக்கிறார் என்கிற தகவல்களும் கசிந்திருக்கின்றன. நாட்டினுடைய தலைவர் என்கிற அடிப்படையிலும் நிதியமைச்சர் என்கிற அடிப்படையிலும் ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. திரைசேரியிலே இருந்த நிதி காணாமல் போயிருப்பது என்பது உண்மையிலே இந்த நாட்டை நோக்கி வர இருக்கின்ற முதலீடுகளிலும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பின்னணியிலே குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி விளக்கம் அளிப்பது என்பது சால சிறந்தது, சால பொருத்தமானதாகவே ஜனாதிபதி விளக்கம் அளிக்க இருக்கிறார் என்கிற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த தகவல் தொடர்பாக திரைசேரியினுடைய செயலாளர் ஹர்சன சூரிய பெரும, அரசாங்க நிதி குழுவினுடைய தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வாவிற்கு உத்தியோகபூர்வமாக இந்த அறிவித்தலை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜனாதிபதி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார் என்கிற ஒரு விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே குறித்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு அரசாங்க நிதி குழுவினுடைய தலைமையிலே அவர்களுக்கு முன்னிலையாகுமாறு, அதாவது திரைசேரியினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் முன்னிலையாக முடியாது அல்லது தான் முன்னிலையாக போவதில்லை, அதாவது இன்றைக்கு முன்னிலையாக மாட்டார் என்பதை எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கிறார். யாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அரசாங்க நிதிக்குழுவினுடைய தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வாவிற்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இது தொடர்பாக ஜனாதிபதி விளக்கம் அளிக்க இருக்கிறார். ஆகவே நான் முன்னிலையாக தேவையில்லை என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் அவர் முன்னிலையாக போவதில்லை என்கிற அந்த விடயம் பெரும் சர்ச்சைகளை மீளவும் எழுப்பியிருக்கிறது. இந்த மோசடி விவகாரங்களை பயன்படுத்தி அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக எதிர்கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஹர்ஷன சூரிய பெரும இந்த நிதிக்குழுவின் முன்னிலையாக தவறுகிற பட்சத்திலே அவருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற பொறிமுறை ஊடாக இவருக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லியும் நாடாளுமன்றத்தினுடைய ஆணைகளை மீறுகிற எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் இவ்வாறு தண்டனை வழங்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லியும் அந்த ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது இது போன்ற குற்றங்களுக்கு நாடாளுமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ தண்டனைகளை விதிக்கக்கூடும் என்று சொல்லியும் அந்த குறித்த அமைப்பு மேலதிகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்றத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட இந்த விடயங்களுக்கு, நாடாளுமன்றத்தினுடைய அழைப்பாணைகளுக்கு இவர்கள் அதனை தவறுகிற பட்சத்திலே அதற்கான தண்டனை வழங்கப்படும். அவ்வாறு தனிநபருக்கோ அல்லது குழுவிற்கோ இவ்வாறான தண்டனைகளை வழங்குவதற்கான
உரிமை நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது என்பதையும் அவர்கள் சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் இதற்கான நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படலாம் என்பதையும் அந்த ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவதற்காக திரைசேரியிலே வைக்கப்பட்டிருந்த நிதி காணாமலாக்கப்பட்டிருப்பது என்பது நாட்டின் நிர்வாக திறன் அற்ற ஒரு தன்மையைத்தான் குறிப்பிடுகிறது என்பது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே உரையாடியிருந்தோம். ஆகவே முடிந்த வரைக்கும் இவர்கள் இந்த நிதி குழுவிற்கு முன்னால் பிரசன்னமாகி உரிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த குறித்த விடயங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு பொதுஜன பெரமுன தரப்பு முனைவதாக சில பேராசிரியர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். பொதுஜன பெரமுன அமைப்பு என்பது மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ முன்னதாக இது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறப்ப ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி இந்த ஆளும் கட்சி மீது பொதுஜன பெரமுனவனுடைய அந்த செயலாளர் காரியவம்சம் கூட சில கருத்துக்களை வெளிப்படுத்தியது. அவர் சொல்லியிருந்தார், இந்த அரசு என்ன செய்கிறது என்றால், அதாவது ஜனாதிபதிக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறதா என்றெல்லாம் அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த ஆட்சியாளர்களை பற்றி அவர் குறைகளை குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் திருடர்கள் என்று சொல்லியும் உழைக்காமல் வாழ்ந்த பணத்தை கொண்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நேரத்திலே இந்த கருத்துக்களை நாங்கள் மீளவும் பார்க்கிற போது, அதாவது கடந்த காலத்தில் ஆட்சியில இருந்த மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும் அல்லது கோட்டபாய ராஜபக்ஷவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டை சூறையாடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொல்லி நீதித்துறையாலே சுட்டி காட்டப்பட்டவர்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதிகார துஷ்பிரயோகம், நாட்டினுடைய சொத்துக்கள், பணம், இவை துஷ்பிரயோகமாக்கப்பட்ட செயற்பாடுகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த பொதுஜன பெரமுன வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் என்பது நாட்டினுடைய பொதுமக்களுடைய திரைசேரியுடைய நிதி என்பது காணாமல் போயிருக்கிறது என்கிற கவலையினால் அல்ல, நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற கவலையினால் அல்ல, மாறாக இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை, ஆட்சியை தாங்கள் கைப்பற்றுவதற்கும் ஆட்சியிலே இருக்கின்ற அரசை கவிழ்ப்பதற்குமான ஒரு திட்டமாகத்தான் இந்த கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்கிறது புத்திஜீவிகளுடைய கருத்து நிலைப்பாடுகள். இது ஒரு புறம் இருக்கு. தையிட்டி விவகாரம் என்பது சில தினங்களாகவே இன்னமும் அதிகமாக பேசப்படுகிறது. தையிட்டி காணி அளவீட்டு பணிகள், அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் காணி அளவீடுகள் நடந்த பாடில்லை. காணி உரிமையாளர்கள் சிலர் குறித்த இடத்திற்கு செல்லுகிற போது அந்த காணி அளவீடு செய்யப்படுவதாக இருந்த குறித்த செவ்வாய்க்கிழமை அங்கே செல்லுவதற்கு போலீசார் உள் நுழைய விடாமல் அடையாள அட்டைகளை கோரியிருந்தார்கள். அவர்களுடைய அந்த பெயர் விவரங்களை கோரியிருந்தார்கள். அடையாள அட்டைகள் கொடுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் உள் நுழைய முடியாது என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருந்தார்கள். சில காணி உரிமையாளர்கள் முரண்பட்டு கொண்டு அங்கிருந்து திரும்பிச் சென்ற அந்த செயற்பாடுகளையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இதே நேரத்திலே அன்றைய தினம் காணி அளவீடு என்பது இடம்பெறாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அதிகாரிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த காணி அளவீட்டை குழப்புவதை நோக்கமாக கொண்டுதான் காணி உரிமையாளர்கள் தங்களிடம் கடிதங்களை கேட்டார்கள். ஆனால் அந்த கடிதங்கள் உரிய முறையிலே வழங்கப்பட முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். இதனால் காணி அளவீடுகள் குழப்பப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது என்ன சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், உரிய முறையிலே காணி உரிமையாளர்களிடம் குறித்த காணிகளை வழங்குவதற்காகத்தான் இந்த அளவீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை எழுத்து மூலமாக தங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதாவது தையிட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விகாரை காணிகளை அளப்பதற்கான முயற்சிகள் தான் இவை. இதே நேரத்திலே இந்த எழுத்து மூலமான உறுதிமொழியை ஒரு கடிதமாக தருமாறு கேட்கப்பட்ட போது குறித்த திணைக்களங்கள் அதிகாரிகளுடைய அந்த திணைக்களங்களுடைய தலைவர்கள் அதிகாரிகள் ஒரு கடிதத்திலே அத்தனை பேரும் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் காணி உரிமையாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதனை ஒரு நிறுவனத்தினுடைய லெட்டர்ஹெட், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கடிதம் எழுதுகின்ற அந்த தாளிலே நீங்கள் இதனை தர வேண்டும் என்று சொல்லி கோரியிருந்தார்கள். ஆனால் நிறுவன அதிகாரிகள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி நிறுவனத்தை சார்ந்தவர்கள், ஆகவே ஒரு அந்த லெட்டர்ஹெட்டுக்கு கீழே நாங்கள் இவ்வாறு எங்களுடைய கையொப்பங்களை இட முடியாது என்பதை அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கே குழப்ப நிலை எழுந்திருக்கிறது. காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன தற்காலிகமாக. குறித்த இந்த அதிகாரிகள் யார் யார் என்று சொல்லி சொன்னால், நில அளவை திணைக்களத்தினை சேர்ந்தவர்கள், தொல்லியல் திணைக்களத்தினை சேர்ந்தவர்கள், புத்த சாசன அமைச்சினுடைய அதிகாரிகள், பிரதேச செயலாளர், அதாவது பிரதேச செயலகத்தைச் சேர்ந்தவர்கள், மாவட்ட செயலகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் உட்பட அதிகாரிகள் எல்லோரும் ஒரு லெட்டர்ஹெட்டுக்கு கீழே அந்த கடிதத்தை
எழுதி கையொப்பமிட்டு தர வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது, காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த இழுபறிகளின் காரணமாகத்தான் குறித்த பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை ஒரு புறம் இருக்க, தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு, அதாவது வருகின்ற 4ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள், இம்முறையும் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்பது அநேகருடைய கருத்தாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு சில நிறுவனங்கள் புதுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது எக்ஸிஸ் பை இந்தியா என்று அழைக்கப்படுகிற ஒரு நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புகளின் பிரகாரம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்ந்து வருகின்ற பகுதிகளில் எல்லாம் சில எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்களுடைய கருத்து கணிப்பின் பிரகாரம் குறித்த இந்த தேர்தலில், தமிழக சட்டசபை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இந்த 2 கட்சிகளும் தலா 35% வாக்குகளை பெறும் என்று சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அவ்வப்போது இவை தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிற போது அவற்றையும் எடுத்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலம்.